ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் வந்து பாட் சைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நானும் இதை பற்றின ரிகார்டிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றின ஃபுல் அண்ட் கிளியராக ஒரு வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோஸ் நர்சரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் பிளான்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்டு, ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்னென்ன கிடைக்குமோ தெரிஞ்சு வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா போதும், உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து பிளான்ஸ் எல்லாமே லைவ் பிளான்ஸ் உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நர்சரி பேக்கில் தான் தருவாங்க. இந்த மாதிரி 1 kgயில் இருக்கும். இது எல்லாமே நான் சீக்கிரமாக சேல்ஸுக்கு கொடுக்குறேன், சேல் போஸ்ட் கொடுக்குறேன். இப்போது நான் சேலுக்கு இன்னும் ரெடி பண்ணல. இது 1 kg கவரில் இருக்கிறது. நிறைய பேர் காம்போ ஆஃபர்லாம் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ சூன் ஐ வில் அப்டேட். பட் அதுக்காக வெயிட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம். இது வந்து 1 kg பேக்கில் இருக்கலாம், 5 kg பேக்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு 8 inch பாட்டில் இருக்கலாம். எதில் இருக்கோ நோ மேட்டர். பட் வந்து நீங்கள் பிளான்ட் சைஸை பொறுத்து செலக்ட் பண்ணி அதை ரீபோர்ட் பண்ணணும். ரீபோர்ட் பண்ணுறது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கீங்க. அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் செப்பரேட்டாக கொடுக்குறேன். இப்போ வந்து எந்தெந்த சைஸுக்கு எந்தெந்த சைஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு எந்தெந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைன் பை லைனாக சொல்கிறேன். இப்போ வந்து 1 kg பேக்கில் இந்த மாதிரி இருக்குது பிளான்ட் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சைஸ் பாட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 6 inch பாட், 5 inch to 6 inch, 5 to 6 inch பாட் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்ப்பா அது செலக்ட் பண்ணணும், நான் எடுத்தோடனே பெரிய தொட்டியில் மாற்றிடுறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சின்ன செடிங்க, வேறுமே அதே அளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் தொட்டி பெருசாக எடுக்கும் போது தண்ணி நிறைய பிடிக்கும். அந்த தொட்டியில் நீங்கள் கோகோபீத்தெல்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி தண்ணி பிடிக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு அழுகல் வந்து செடிகள் வந்து இறந்து போகிறத நம்ம பார்க்கலாம். கண்கூடாவே அது இறந்து போயிடும். நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சுருந்தது உடனே அது 1 weekலேயே அது இறந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சைஸ் ஆஃப் பாட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 5 kg பேக். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 5 kg பேக் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, இதுக்கு வந்து ஒரு 8 inchலேருந்து 18 inch அந்த அளவுக்கு சைஸில் நீங்கள் பாட் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது தாங்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி பாட் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட் மிக்சிங் ரேஷியோலாம் யூஸ் பண்ணி நீங்கள் நடவு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 kgக்கு நான் சொல்கிறேன். 8 inch or 12 inch இது ரெண்டுத்தில் பெஸ்ட்டு. ஸோ இதை விட நான் பெருசாக செடி வாங்குகிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, இல்லை ஆல்ரெடி ஒரு சின்ன தொட்டியில் இருக்குது செடி, ஸோ இந்த மாதிரி ஒரு தொட்டியில் இருக்குது, இதுதாங்க 5 inch பாட். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த செடிக்கு இதுதான் கரெக்டான ஒரு பாட் சைஸு. ஸோ இந்த சைஸில் இருக்க பாட்டில் இருக்க பிளான்ட்டுமே நீங்கள் வேறு சைஸ் பாட்டுக்கு தான் மாற்றணும். இந்த பாட்டில் இருக்கிறது வந்து இதே பாட்டில் வச்சுக்கலாமான்னா, இதில் வந்து ஒரு 15 days to 1 month வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த இஷ்யூவாகவும் இருக்காது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிளான்ட்டுக்கு சத்து பற்றாக்குறையெல்லாம் பார்க்கலாம், லீஃப் பர்ன் ஆகிறது பார்க்கலாம், எல்லோயிஷாக மாறுறது பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லை இதை விட நான் பெரிய சைஸ் பாட் பிளான்ட் வாங்குகிறேன், 14 inchயில் வாங்குகிறேன், அதை அப்படியே வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். பட் வந்து ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு மேன்யூர் அப்பப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ தான் பாட் சைஸிங், எந்தெந்த பிளான்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பாட் மிக்சிங் ரேஷியோஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். See you next video.